ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11 15 முடிய இறைப்பகுதிகளை வாசிக்க கேட்போம். அப்படி நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களுக்காக தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் நிறைவேற்ற முடியாதபடியால் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினை ஏற்றுக்கொண்டபடியால் இன்றைக்கு நாங்கள் கிருபையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற சுவாமி, இந்த கிருபை இருக்கிறபடியால் எந்த விதத்திலும் நாங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு அநேகர் இந்த கிருபை இருக்கிறபடியால் தகப்பனே அநேக போதைப் பொருட்களுக்கும் மதுபானங்களுக்கும் பலவிதமான உபச்சார வேசித்தனங்களுக்கு அடிமைப்பட்டு எத்தனையோ ஜனங்கள் இன்று சிக்கி தவிக்கிறார்கள். அப்பா கர்த்தாவே, இப்படி ஆண்டன தீமையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளை என் தேவன் விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் அவர்களுடைய கட்டுகளில் இருந்து, இந்த பாவ சிந்தனையிலிருந்து, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, இதனால் குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் சுவாமி, இதனால் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவரை வீதிக்கு வந்திருக்கிறார்கள். அப்பா கர்த்தாவே, மனம் இறங்கி பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போன பிள்ளைகளை ஆண்டவர் கிருபையால் ரட்சித்து மீண்டுமாய் அன்பை ருசி பார்க்கும்படி, இப்படிப்பட்ட பாவத்திற்கு அடிமைப்பட்டு போன பிள்ளைகளை விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கு ஆண்டவரை மகிமை உள்ள பிள்ளைகளாய் மாற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இதற்காக எத்தனையோ குடும்பங்களிலே சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, தன் கணவனுக்காக, மனைவிக்காக செபித்து கொண்டு இருக்கிறார்கள். சுவாமி, தவறான பாதையிலே போகாதபடிக்கு உம்முடைய கிருபையால் ரட்சிக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.